வணக்கம், வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுற பில்லு தான் வந்து நம்ம வந்து இதை சொல்லுவோம். இது வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபார்மேட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி வந்து நம்ம பண்ணணுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் லேஅவுட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து இந்த மேலே இந்த டேப்பில் வந்து பேஜ் லேஅவுட்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே சைஸ் வந்து நீங்கள் வந்து A4 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணோடனே மார்ஜின் வந்து நேரோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஏன்னு வந்து இதை நம்ம பண்ணோம்னா பேசிக்காக வந்து நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்கறது வந்து A4 தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வியூவில் போயிட்டு பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்தமாரி பிளாக் மார்க் வந்துடும். வந்த உடனே பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து ஹெட்டர் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டர் இருக்கும். ஸோ கீழே வந்து நீங்கள் வந்து அட்ரஸோ இல்லை கம்பெனியோட இமெயில் அட்ரஸ் இல்லை வெப்சைட் அந்தமாதிரி கொடுத்துக்கலாம். ஹெட்டரில் வந்து உங்கள் கம்பெனியோட நேம் அந்தமாரி கொடுத்து நீங்கள் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னா, மேலே வந்து கம்பெனியோட நேம் கொடுத்து கீழே வந்து ஜிஎஸ்டி நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போதி ஆன்சர்ஸ் சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் அதை செலக்ட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ நான் வந்து 20 கொடுத்துக்கிறேன். க்ரியேட் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடில் வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கம்பெனிக்கு வந்து லோகோ இருக்கும்போது அந்த லோகோவோட இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் இதில் போய்ட்டு பிக்சருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்தமாரி வரும். ஸோ ஃப்ரம் ஃபைல் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்க லோகோவை வந்து செலக்ட் பண்ணி இன்செர்ட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோன்னே இந்தமாரி டெக்ஸ்ட் வரும். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்துடும். ரீப்ளேஸ் பண்ணணுன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து லோகோவோ இல்லை இமேஜ் என்ன இன்செர்ட் பண்ணும்போது நீங்கள் அதுமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கே இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் இன் சென்டர்னு கொடுக்குறேன். இது எதுக்குன்னா நம்மளோட செல் வந்து ஒரு 4-5 செல்லை வந்து சிங்கிள் செல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து இந்த மெர்ஜ் இன் சென்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்காக நான் பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த ஜிஎஸ்டி ஐடி வந்து நான் கொடுக்க போகிறேன். எங்கள் கம்பெனியோட ஜிஎஸ்டி ஐடி வந்து கொடுக்க போகிறேன். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஐடி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஜிஎஸ்டி ஐடி. ஸோ கீழே வந்து அதேமாரி வந்து நான் மெர்ஜ் இன் சென்டர் கொடுத்துட்டு வெப்சைட் கம்பெனியோட வெப்சைட் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் கூட வரும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். கொடுத்துட்டு சென்டர் பண்ணிடுங்க அலைன்மெண்ட்டை. ஸோ அதேமாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு 2 லைனை வந்து நான் செலக்ட் பண்ணி 4 சென்டர் இங்கே வந்து 4 செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணி மெர்ஜ் இன் சென்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பிக்சர் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். என்னோடய லோகோ வந்து இங்கே வரணுன்றதுக்காக நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போய் பிக்சர் இன்செர்ட்டில் போய் பிக்சர் ஆட் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பிக்சர் வந்து அதுக்கேற்ற மாரி வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் Ctrl+P அதாவது பிரிண்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அலைன்மெண்ட்டில் வரும்ன்றதை வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இந்த அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போதி ஆன்சர்ஸ் இருக்குது. கீழே வந்து ஜிஎஸ்டி வெப்சைட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோகோ இருக்குது. ஸோ இந்தமாரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா அகெயின் வந்து அதுக்கேற்ற மாரி நான் வந்து செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த செலக்ட் பண்ணி மெர்ஜ் இன் சென்டர் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த சென்டர் வந்து சிங்கிள் இதாக ஆகிடுச்சு, எனக்கு சிங்கிள் செல்லாக ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து பில் வந்து கொடுத்துட போகிறேன். பில் வந்து யாருக்கோ, ஸோ அதாவது பில் 2ன்னு கொடுத்துட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் அதாவது கஸ்டமரோட நேம் அட்ரஸ் அதாவது பில்லிங் அட்ரஸ் அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர், ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கஸ்டமர் நேம் வந்து ஹரிகரன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் வந்து Gst சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்.
அப்புறம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பில் டூ அட்ரஸ் வந்து பில் டூவில் வந்து கம்பெனி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அகைன் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஃபார்மேட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சைஸ் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னும் போது நீங்கள் எதுவுமே கொடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா கீழே லைன் வரும். அதாவது பில் டூ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பில் டூ கொடுத்துட்டு ஆல்ட் ப்ளஸ் என்ட்ரு கொடுக்கும்போது கீழே வந்து வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணி வந்து அடுத்தடுத்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்து போயிடும். ஸோ ஆல்ட் ப்ளஸ் என்ட்ரு கொடுங்க. ஸோ இது சென்டரில் பண்ணணும், அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி நீங்கள் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பார்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 2 செல் கீழே வந்து எனக்கு பார்டர் வேணும்னும் போது அந்த 2 செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து பார்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ பாட்டம் பார்டர் நான் கொடுக்கும்போது கீழே வந்து எனக்கு லைன் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து கிளியராக காட்டும். ஸோ நீங்கள் அந்தமாரி கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் நான் வந்து இங்கே வந்து செல் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி மெர்ஜன் சென்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து இன்வாய்ஸ் நேம், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, ஸோ சேல்ஸ் பர்சன், இந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன், தென் இன்வாய்ஸ் டேட், ரெஃபரன்ஸ் நம்பர், சேல்ஸ் பர்சன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு அதேமாரி வந்து அலைன்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அதேமாரி நான் பிரிண்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா எப்படின்னு பார்த்துக்கிறேன். அதேமாரி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதேமாரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்டரில் போய் பாட்டம் பார்டர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி லைன் வந்துடுச்சு. அகைன் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ 2 செல் ஃபுல்லாகவே வந்து மெர்ஜன் சென்டர் கொடுத்துட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், போல்டும் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் கொடுத்துட்டு போல்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதை லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஐட்டம்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி Gst சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து வெப்சைட், SEO இந்தமாரி வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து இங்கே வந்து இன்வாய்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து டீல் பண்ணுறது வந்து ஃபர்னிச்சர்ஸ் அந்தமாரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாரி சோஃபா அந்தமாரிலாம் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ இங்கே வந்து நான் சீரியல் நம்பர், ப்ராடக்ட் நேம், கோடு, குவான்டிட்டி, ரேட், டோட்டல்னு சொல்லி நான் கொடுத்துட்டு கீழே வந்து சீரியல் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து ப்ராடக்ட் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ப்ராடக்ட் நேம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 செல்லை வந்து கம்பைன் பண்ணிவிட்டு அதை கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஸோ நான் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரதுக்காக இந்தமாரி பண்ணுறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் அந்த 2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜன் சென்டர் கொடுத்தீங்கன்னா 2 செல் கம்பைன் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த கார்னரில் வச்சு நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அதேமாரி எல்லாமே உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ அந்தமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டைனமிக் வெப்சைட் நான் கொடுத்துக்கிறேன். கோடு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோட் இருக்கும். ஸோ அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து இந்த கம்பெனியில் வந்து இருக்கிறதுனால நான் அந்த கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டு, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20,000. ஸோ டோட்டல் வந்து 20,000 போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா SEOட கோடு போட்டு குவான்டிட்டி 1 போட்டு 30,000 போட்டிருக்கேன். ஸோ 30,000 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கோட் குவான்டிட்டி கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து 15,000 கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக காட்டுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணணும்னா இன்செர்ட் பண்ணிக்கலாம் செல்லு. ஸோ கேப் வேணுன்ற போது, ஸோ வேணான்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ இன்செர்ட் ரோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்துடும். இன்செர்ட் ரோ புதுசாக வந்துடும். ஸோ அகைன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே டோட்டல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் வந்து நான் இங்கே போட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அதில் வந்து சம் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். சம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் இருக்க ஒரு செல்லையும் இருக்க டேட்டா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து டோட்டலில் வந்து ஈக்குவல் டு சம் கொடுத்து
ஸோ இந்த ரேஞ்சை ஃபுல்லாகவே வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த நம்பர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரேஞ்சை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ரேஞ்சும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு 3 செல்லு இருக்க டேட்டாவும் ஆட் ஆகிடுச்சு. நான் ஏன் வந்து இங்கே இருக்கிற இதுவும் நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா, நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணும்போது இங்கே நான் என்னாச்சும் ஆட் பண்ணேன்னா அது கீழே வந்து எனக்கு ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எம் கொடுத்துட்டு இங்கே 10,000 ஆட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ரேஞ்ச் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10% கொடுத்துருக்கேன். ஸோ எங்கள் கம்பெனியில் என்ன டிஸ்கவுண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் அமௌண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து டோட்டலில் வந்து டிஸ்கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கவுண்ட் வந்து 10% போது 65,000க்கு 10% வந்து பார்த்திங்கன்னா 6,500 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட்டில் வந்து இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த செல், அதாவது இந்த 65,000 செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே J26 வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு -J27, அதாவது டிஸ்கவுண்ட் அந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து வந்துடும். டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 58,500. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி, அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம் 99%. இந்த 9% பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 58,500 வந்து 9% வந்து 5,265. ஸோ அதே தான் வந்து கீழேயும் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை 9%. ஸோ இப்போ வந்து கிராண்ட் டோட்டல் பார்க்க போகிறோம். கிராண்ட் டோட்டல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்து அதேமாதிரி நம்ம சம் கொடுத்துடலாம். சம் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த ஃபுல் ரேஞ்சை வந்து கவர் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ 69,030 ருபீஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலரும் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ இது நான் ப்ரிண்ட் பண்ணும்போது அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது இல்லாமல் வேறு மாதிரி வரணும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர்ன்ற போது கம்பெனியோட சிக்னேச்சர். ஸோ நான் வந்து போதி ஆன்சர்ஸ் சிக்னேச்சர்ஸ் சொல்லிட்டு கீழே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ப்ரிண்ட் கொடுக்கும்போது இன்வாய்ஸ் கொடுக்கும்போது கீழே வந்து சைன் போட்டோ இல்லை சீல் பண்ணியோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சில கம்பெனிஸ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரெடிட்டில் கொடுக்குற மாரி இருந்ததுன்னா அது கீழே வந்து என்னென்ன இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ கம்பெனியோட அட்ரஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி ஃபுட்டரில் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேட்டா வந்து கீழே கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கலர் என்னாச்சும் கொடுக்கணுனாலும் கலர் கொடுத்துக்கலாம், இல்லை பார்டர் கொடுக்கணுனாலும் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் பார்டர் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி காட்டும். ஸோ இங்கே வந்து நான் பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இன்கேஸ் வேணும்னா நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிடலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படியே நோ பார்டர்ஸ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் கலர் அப்ளை பண்ணுறேன் Gst Invoiceல. ஸோ உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது எனக்கு இந்தமாரி காட்டுது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறது இல்லை கலர் கொடுக்குறதோ கொடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அந்த ஃபார்மேட்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் வேறு கஸ்டமருக்கு நீங்கள் இது பண்ணும்போது வந்துன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு இது ரிமூவ் பண்ணிட்டேன், ஒரு ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டும் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் டிஸ்கவுண்ட் சேஞ்ச் பண்ணாலும் அமௌண்ட் வந்து எனக்கு வேரி ஆகுது. ஸோ இது வந்து ஒரு எடிட்டபிள் ஃபைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னும் போது
உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் எடிட் பண்ணி சீக்கிரமாக வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ ஒருத்தருக்கும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டை வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கஸ்டமர் நேம் வந்து பில் வந்து வேறு பில் இது. ஸோ வேறு கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கஸ்டமர் நேம் வந்து ஷேகர் கொடுத்துட்டு, கம்பெனி நேம் வந்து அந்த கம்பெனியோட நேம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி, இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் நான் வந்து இது பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல போது ஸோ நாங்கள் 0% கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ரேங்க் டோட்டல் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாரி வந்து நீங்கள் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் பிரிண்ட் கொடுத்து கஸ்டமருக்கு வந்து உங்களோட இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வேறு கஸ்டமருக்கு வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.